படியுங்கள் முரசொலி. தினந்தோறும் பாருங்கள் கலைஞர் தொலைக்காட்சி. மீஞ்சூர் காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக்கும் மாபெரும் திட்டம். வணக்கம். திமுக செய்திகள். சென்னை மாநகரத்திற்கான குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய மீஞ்சூர் காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக்கும் மாபெரும் திட்டத்தை தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தனது திருக்கரங்களால் துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் தளபதியார் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் அவர்களும், மீன்வளத்துறை அமைச்சர் திரு KPP சாமி அவர்களும், சென்னை மாநகர மேயர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் அமைச்சர் பெருமக்களும் கழக உடன்பிறப்புகளும் கலந்து கொண்டனர். சென்னை மாநகர மக்களின் குடிநீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு மீஞ்சூர் காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை துவக்கி வைப்பதற்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்றபோது வழியெங்கும் சுவர் எழுப்பியது போன்ற தோரணங்களும் பேனர்களும் காணப்பட்டன. கழகத்தின் உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் சிறுவர்களும் இவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய தமிழகத்தின் மாண்புமிகு துணை முதல்வர், எங்கள் உயிரில் கலந்த உறவாக விளங்கக்கூடிய அண்ணன் தளபதியார் அவர்களே, இந்த சிறப்புக்குரிய திட்டத்தை
நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து விழா பேருரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற உலகமெல்லாம் பரவி கிடக்கின்ற தமிழ் சமுதாயத்தின் ஒப்புயர்வற்ற தலைவர், தமிழகத்தின் வரலாற்று முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களே, இந்த கடற்கரை பகுதியிலே இன்றைக்கு கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டம், இந்த திட்டத்தினால் இன்றைக்கு சென்னை மாநகர மக்களுடைய தாகத்தை தீர்க்கின்ற ஒரு மாபெரும் திட்டமாகவும், அதே நேரத்திலே நம்முடைய கடற்கரை பகுதியிலே வாழக்கூடிய மீனவ மக்களுக்கு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பிலே முன்னிலை பெறக்கூடிய திட்டமாகவும், மீனவ மக்களுக்கு மட்டுமல்ல இந்த பகுதியிலே சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு முன்னுரிமை வழங்கக்கூடிய திட்டமாக இந்த கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டம் செயல்படுகிறது. சென்னை வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம், சென்னை வாட்டர் டிசாலினேஷன் லிமிடெட் ஒருங்கிணைந்து இந்த சிறப்பான திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில இதற்கு முழுமை பெற்று அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியாக இங்கு எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சென்னை மாநகரத்திற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாடு, அந்த குடிநீர் தட்டுப்பாட்டில் இருந்து மாநகர மக்களை ஓரளவிற்கு காப்பாற்றிட வேண்டும் என்ற நிலையிலே தான் இந்த கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான இந்த விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான ஒரு பெரிய முயற்சியை செய்ய வேண்டும் என்று நினைத்து அப்படிப்பட்ட முயற்சிகளே நாம் பெற்றிருக்கின்ற வெற்றிகளிலே ஒன்றுதான் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு பேருடைய உழைப்பு, எவ்வளவு பெரிய திட்டம் நம்முடைய ஆட்சியின் மூலமாக பல காரியங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. அப்படி நிறைவேற்றப்படுகின்ற காரியங்களில் ஒன்றுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் நிறைவேறாவிட்டால் இந்த பகுதி மக்கள் என்ன ஆவார்கள்? இந்த பகுதி மக்களுக்கு சொல்லும் பொழுது இங்கே நீங்கள் தண்ணீரை சேமித்து அதை சென்னைக்கு கொடுக்கிறீர்கள். உங்களுடைய தாராள மனதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்றார்கள். கடல் நீர் குடிநீராக்கக்கூடிய திட்டம் இது உண்மையிலேயே இந்திய துணைக்கண்டத்திலே வரவேற்கப்பட வேண்டிய பெரிய திட்டம். இது தலைவர் கலைஞர் அவர்களால் முடிக்கப்பட்டது என்றால் அது பெரிய சகாப்தம், ஒரு பெரிய வரலாறு. இந்த நல்ல திட்டத்தை கொடுத்த கலைஞர் அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தமிழகத்துக்கு தந்த தமிழக முதல்வருக்கு நன்றி. மீஞ்சூர் காட்டுப்பள்ளி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ் பிரபுவுடன் ராஜசேகர்.